3 months ஒன்ஸ் நம்ம ஜென்ரலா வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து என்னென்ன நம்ம க்ளீன் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. பிளஸ் உள்ள இருக்கிற காயில், இந்த உள்ள ரோலர் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து 3 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஃபில்டர் இருக்குங்களா, இது யாரும் க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த இறக்குறாங்க இல்லையா, டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இறக்குறாங்க, ஏசி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற போது என்ன காரணம், அது எப்படி? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இறக்குறது காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம 24 டிகிரி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி, 24 டிகிரின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும். 16ன்றது கட் ஆஃபே ஆகாது, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கண்டினியூஸா ஓடும் போது நம்ம இந்த ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரேக் நம்ம இது வந்து 25 ஆம்ஸ் தான் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அது வேல்யூ வந்து அதிகமா போட்டுருவாங்க, 40 ஆம்ஸ் அந்த மாதிரி. ட்ரிப் ஆகாது, 40 ஆம்ஸ்லாம் போனா ட்ரிப் ஆகாது. இந்த ஒயர் வந்து ஒன்னோட மெல்ட் ஆச்சுன்னா டச் ஆகும்போது ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப் ஆகும், ட்ரிப் ஆகாது. அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒயர் இந்த ஏசில வரும்போது ஒன்னு பத்திக்கும். அது தீ பிடிக்கும் போது இதுல உள்ள கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஓபன் ஆயிரும். ஓபன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து எரியற இதுவும் ஓபன் ஆச்சுன்னா அது வந்து எப்படி சொல்றா, ரொம்ப ஒரு மூச்சு திணற அளவுக்கு நமக்கு ரொம்ப டீப் ஸ்லீப் தெரியாது. மூச்சு வந்து ரொம்ப திணறும், ரொம்ப திணறும்போது நமக்கு தெரியாது. அதுக்கு எழுச்சிக்க முடியாது, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி எழுச்சி வெளில வரணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ண முடியாது. ரொம்ப டீப்பா தூக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி மூச்சு தனி ரொம்ப இதுவாயிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்போ ஒரு ரூம்ல அப்படி நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தான், ஒரே ரூம்ல இருந்தாங்கன்னா எவ்வளவு பேர் வரைக்கும் அப்படி அதிகபட்சம் இறந்துருக்காங்க? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 பேர் இறந்துருக்காங்க ஒரு ஃபேமிலி. R22ன்றது ப்ரெஷர் லெவல் கம்மி, 70 PSI 70 PSI தான் ப்ரெஷர் இருக்கணும். R32 R410 கேஸ் அட்வான்ஸா வந்திருக்கு. ஓசோன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, கிரீன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா, ஓசோன் வந்து ஓட்டை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து R22 பேன் பண்றதுக்காக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த 22 கேஸ்ன்றது இந்த இப்போ வர கேஸோட பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவ்வளோ பாதிப்பு கிடையாது உடம்புக்கு. பட் இப்போ வர R32 R410ன்றது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 2 மடங்கு ஜாஸ்தி. 150 PSI இப்போ வர கேஸ், முன்னாடி இருந்த கேஸ் வந்து 70 PSI. 150 PSI போது டபுளா இருக்கு கேஸ். ஸோ அதே மாதிரி என்ன, இது வந்து ஃபயர் ஆகக்கூடிய இது வந்து அதை எரியக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் அதிகம். அந்த R22ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எரியக்கூடிய எது சேஃப்டி? முன்னாடி வந்த கேஸ் தான் சேஃப்டி. பட் அது வந்து என்ன, கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அது வந்து ஓசோனுக்கு வந்து நம்ம எது பாதிப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அதை பேன் பண்றதுக்காக இதை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது ரிஸ்க் அதிகம், இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது கிரீன் கேஸ்ன்னு சொல்றாங்க. பட் வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்து ரிஸ்க் அதிகம். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர் வந்து வெடிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஹீட் வந்து எக்ஸஸ் ஆகுறது வந்து அதுல தான் ஹீட் எக்ஸஸ் ஆகுது. அந்த ஹீட்டை வந்து எக்ஸஸ் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து பின்னாடி ஒரு காயில் இருக்குன்னா ரேடியேட்டர் காயில். அதை வந்து நம்ம தண்ணி நார்மலாக வந்து வீட்டில் மக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு மக்கை வச்சு தண்ணி ஊற்றினாலே க்ளீன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆயிரும். இந்த ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது 1 டன் ஏசினா இதுக்கு வந்து 20 ஆம்ஸ் 25 ஆம்ஸ் தான் போடணும். ஸோ 40 ஆம்ஸ் சுவிட்ச் போடுவாங்க, 40 ஆம்ஸ் சுவிட்சின்னு போடுவாங்க. அது வந்து 2 டன்னுக்கு 3 டன்னுக்கு ஏசிக்கு போடுறது. ஸோ நிறைய பேர் என்ன அதிகடி போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 25 ஆம்ஸ்ன்றது இந்த ஏசியோட மேக்ஸிமம் வேல்யூ 25 ஆம்ஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் இதுக்கு மேலே அந்த 25 ஆம்ஸ் மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆயிரும்.